ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரி கிளாஸில் டிஃப்ரெண்ட்டாக கட் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். கட் ஒர்க்கில் இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் ஒரு இமேஜ் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். தாமரை மாதிரி நடுவில் ஒரு ராமம் சேஃபும், இது பெட்டல் சேஃபுக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம இதுலேயும் நம்ம கட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால தான் நான் 2 விதமான சேஃப்லையும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் லோட்டஸை. இப்போ இதுக்குள்ளே நம்ம பீட்ஸ் வச்சு எப்படி கட் ஒர்க் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த லோட்டஸை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் வைக்கிறதுக்கு 24 நம்ம நீடிலும் ஒரு நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் எடுத்துருக்கோம். ஜரி கட் ஒர்க்குக்கு ஜரியும் 14 நம்பர் நீடிலு, டிம்மரு, ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம எப்படி இந்த லோட்டஸ் கட் ஒர்க் பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். பாருங்கள், நம்ம இந்த லோட்டஸோட இந்த நடு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம் அவுட்லைன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பெட்டல்ஸ் முழுசாக வேணும்னு சொல்லி நான் இந்த பெட்டல்ஸ் முழு சேப்புக்கும் நம்ம இப்படி பீட்ஸ் கொடுத்துட்றோம். ஏன்னா அப்போ தான் இது நம்ம இந்த மாதிரி பெட்டல் சேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த பெட்டல்ஸ் முழுக்க நான் பீட்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ தான் நம்மளுக்கு கட் ஒர்க் பண்ணும்போது இது தனி பெட்டல்ஸாகவும் நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பீட்ஸை வச்சு. இப்போ நம்ம உள் பக்கமாக ஜரி போடுறோம். ஏன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணணும் இல்லையா? நம்ம ஜரியும் போடலாம், சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாம். சில்க் த்ரெட்டும் நம்ம கொடுத்து கட் ஒர்க் பண்ணலாம். நம்ம சில்க் த்ரெட் கொடுக்குறது அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஃப்ரெண்ட் சேஃபில் நம்ம எப்படி கட் பண்ணுறோங்கிறதுக்காண்டி தான் இது ஒரு திலகம் ஸ்டேஃபும் பெட்டல் சேஃபும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 சேஃபுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னும் கட் ஒர்க்கோட அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் அட்வான்ஸ் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி உள்ளே நம்ம ஒரு லைன் கொடுத்து மடக்கி போடனாலும் போடலாம், இல்லை டபுளாக கொடுத்து நம்ம மடக்கினாலும் மடக்கலாம். இப்போ நான் சிங்கிள் லைனே போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிங்கிள்லேயே நான் மடக்கிடுறேன். நம்மளுக்குள்ள கேப் கம்மியாக இருக்கு இல்லையா? அதனால் நான் சிங்கிள் லைனையே நான் மடக்கிடுறேன். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம போட்டுக்கரலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பெட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஜருகை போட்டு கிராஸாக நம்ம மடக்கு தையல் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். சிலருக்கு புகை அலர்ஜியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க பத்தி குச்சி கொசு பற்றி வச்சு நம்ம கட் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ இந்த உள் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இதை ஒட்டி போடுறோம். இதை ஒட்டி போடும்போது நம்மளுக்கு வெட்டும் போது பிசுறு வராது. நம்ம பத்தி குச்சி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம இந்த கம் போட்ட இடத்துலையே நம்ம ஒட்டியே நம்ம கட் பண்ணலாம். நம்மளுக்கு பிசுறு வராது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்டிச்சு.
இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ உள்ளே போடுற இந்த கம்மையே நம்ம வெளிப்பக்கமும் ஒரு அவுட்லைன் ஜரி போட்டு வெளிப்பக்கமும் நம்ம கம் கொடுத்தோம்னா இதையும் நம்ம வெட்டி ஒரு பேட்சாகவும் நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச் ஒர்க்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம நல்லா காய விட்டு, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த கம் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம டிம்மர் மூலமாக நம்ம வெட்டிடுவோம். நம்மளுக்கு பத்தி குச்சி இதை வச்சு நம்ம கட் பண்ணுறதை விட நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம ஒட்டை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பட்டல் வெட்டுறோம். இப்போ நம்ம கம் போட்டதுனால நம்மளுக்கு பிசுறும் அந்தளவுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நீட்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணி கட் ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 பட்டல் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பட்டு சேலை ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் நம்ம பத்தி குச்சி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கருப்பு வந்து விழுகும், அந்த துணி கருகுன மாதிரி. அதே இது நம்ம இந்த மாதிரி கம் போட்டு வெட்டும்போது நம்மளுக்கு அந்த கலர் மாறுறது கூட நம்மளுக்கு இருக்காது. நல்லா கனமான பட்டு ப்ளவுஸ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பத்தி குச்சி வைக்கும்போது துணி வந்து கருப்பாகும். இப்படி நம்ம வெட்டும்போது நம்மளுக்கு அந்த துணி கருப்பாகாது. நம்ம போட்ட கம்மும் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள ஒரு மை ப்ளூ கலர் துணி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கட் ஒர்க்கு நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த புகை அலர்ஜி இந்த இதெல்லாம் சேராதவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.